நெல்லி பக்தி அன்பர்களுக்கு வணக்கம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகளாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலி வேதியன், அலையில் சோதியன், அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். திருச்சிற்றம்பலம். இன்றைய எபிசோடில் பார்த்தீங்கன்னா கண்ணப்ப நாயனாரோட சரிதத்தை பார்க்க போகிறோம். கலைமலிந்த சீர்நம்பி கண்ணப்பருக்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனாரால் பாடப்பெற்ற கண்ணப்ப நாயனாரோட வரலாற்று தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். உடும்பூர் சொல்லுவாங்க, ஆந்திரா மாநிலம். மலையும் காடுகளும் சேர்ந்த வனப்பகுதி. பார்த்தீங்கன்னா நாகன் தத்தை வேடுவர் குலத்தில் பிறந்தவங்க. அந்த நாகன் பார்த்திங்கன்னா அந்த வேடுவர் குலத்துக்கு தலைவராக இருப்பார். திருமணமாகி வெகு காலமாகி அவங்களுக்கு குழந்தை செல்வம் இல்லை. அங்கே சுற்றி இருக்கிற அந்த காட்டுவாசி கிராமத்தில் அங்கே கூடி இருக்கிற எல்லாம் குழந்தைங்களெல்லாம் பார்க்கும்போது நாகனுக்கும் தத்தைக்கும் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். நமக்கு ஒரு குழந்தை இல்லையே அப்படின்ட்டு. ஆனால் கடவுள் அருளால் அவங்க குலதெய்வம் பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு காவடியெல்லாம் எடுத்து முருகப்பெருமானை வேண்டிக்கிறாங்க. அந்த இறைவன் அருளால் அவங்களுக்கு தத்தை கருவிட்டுறாங்க. அந்த அம்மா அழகான ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைய பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக, ஏன்னா ரொம்ப திருமணமாகி வெகு காலம் குழந்தை இல்லாமல் பிறந்த அந்த ஆண் குழந்தை பிறந்தோடனே ஆயிரம் இருந்தாலும் காட்டுக்கு அவர் ராஜா அல்லவா, ஒரு இளவரசன் பிறந்தானோன்னே அந்த காட்டு கிராம மக்களெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அங்கே தேவராட்டின்னு ஒரு மூதாட்டி வரும். அவங்க எந்த ஒரு நல்ல விஷயம்னாலும் அவங்கள தான் முதல்ல முன்னிறுத்தி கூப்பிடுவாங்க. அப்போ என்னப்பா, அவனுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்குப்பா, இந்த குழந்தை இந்த குழந்தையால் உனக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்க போகுது அப்படின்ட்டு அப்பயே தேவராட்டி அவங்க குறி சொல்கிறவங்க. அவங்க அப்பயே அந்த நாகனை வாழ்த்துறாங்க. உடனே நாகன் அந்த குழந்தைய தூக்கி பார்க்குறாரு. பார்த்தா தின்ன மாரி இருக்கார். மனைவி பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுற. குழந்தை தூக்கி அந்த சமயத்துலேயே உடனே பார்த்தீங்கன்னா தின்ன மாரி இருந்தோடனே தின்னான்னு பேர் வச்சிடலாம் தத்தைக்கிட்ட சொல்கிறார். உடனே அங்கே சுற்றி இருக்கிறவங்களாம் ஆமாம்மா நல்லா இருக்குது, பேர் நல்லா இருக்குன்னு ஒரு செகண்ட் எதுவும் யோசிக்கல, ஜாதகம் பார்க்கல, எதுவும் பார்க்கல. ஒரு அந்த நிமிஷத்துல அந்த குழந்தைய தூக்கி கையில் எடுக்கிறார். தின்ன மாரி இருக்கணும்னு உடனே தின்னனார்னே பேர் வைக்கிறாங்க. அந்த குழந்தை பார்த்தோன்னா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த குழந்தை பிறந்த மகிழ்ச்சியை கொண்டாட பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தேனும் தினைமாவும் முயல் கறியும் மான் கறியும் ரொம்ப அந்த இடமே பார்த்திங்கன்னா வேடுவர் குலமே ரொம்ப சந்தோஷத்தில் இருக்குது. அப்போ அந்த குழந்தை பார்த்தோன்னா எல்லாருமே ஊட்டி வளர்கிறாங்க. நாகன் தத்தை மட்டும் கிடையாது, எல்லாருமே ரொம்ப நாள் கழித்து பிறந்த குழந்தைன்னு எல்லாருமே ஒரு சந்தோஷம். எல்லாருமே அந்த குழந்தைய ஊட்டி வளர இன்னும் அந்த குழந்தை நல்லா தின்னமாக இருக்குது. சின்ன வயசுலேயே பார்த்திங்கன்னா வயசுக்கு மீறிய ஒரு பக்குவம், எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு தெளிவான இது. வேட்டையாடுறதுல பார்த்திங்கன்னா நாகனை விட பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லா கலையிலையும். அதனால தான் சுந்தரமூர்த்தி நாயனார் பாடும் போதே பார்த்திங்கன்னா கலைமலிந்த சீர்நம்பி கண்ணப்பர், அவர்கிட்ட நிறைய கலைகள் குவிந்து கிடக்குதான். அவர் படிக்கலை செய்யலை, ஆனாலும் அந்த அன்பு, அந்த வேட்டையாடுறது எல்லாம் அப்படியே நிறைய கலைகள் அவர்கிட்ட குவிஞ்சு கிடக்கும். அப்போது ஒரு குறிப்பிட்ட வயசு ஆனவுடனே எல்லாத்துக்கும் ஒரு பாடசாலைன்ற மாதிரி அவங்களுக்கும் அந்த வில் வித்தை கற்றுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த அம்பு விடுறதுக்கெல்லாம் கற்றுனா ஒரு குருகுல ஆசிரமம்னு இருக்குது. அந்த ஆசிரமத்தில் என்ன பண்ணுறாங்க, நாகனும் தத்தையும் தன்னோட மகன் தின்னனாரை சேர்த்து விடுறாங்க அந்த ஆசிரமத்தில். பார்த்திங்கன்னா தின்னனார் பார்த்து முதல் அன்றைக்கி தான் அவர் வில்லு கற்றுக்கிறதுக்கே வில்லு விடுறதுக்கே போவார். அப்போ ஆசிரியர் அந்த நான் வில்லு எடுத்து கொடுப்பாரு. உடனே ஆசிரியர் ஆச்சரியமாக பார்ப்பார். பார்த்தா இப்போ உங்க கூட இருக்கிற பசங்களாம் இப்போ இவங்கெல்லாம் ஒரு மாதமாக பயிற்சி எடுக்கிறாங்க, அந்த நானை தூக்கி பிடிக்கிறதுக்கு குறிப்பிட்ட நாள் ஆகும். ஆனால் நீ பார்த்தீங்கன்னா அது ஏதோ பலகாலம் இந்த பயிற்சி நீ செஞ்ச மாதிரியும் கரெக்டாக பிடிக்கிற, அதுவும் குறி கரெக்டாக நீ எல்லாமே சரியாக பண்ணுறேன்னு அந்த ஆசானே வியந்து பாராட்டுறாரு. இப்போது இந்த இடத்துல ஒரு சின்ன கதை. அந்த கதை பார்த்திங்கன்னா வாரியார் சுவாமிகள் அடிக்கடி சொல்லுவார். கண்ணப்ப நாயனாரோட வரலாற்று சரிதத்தில் பார்த்திங்கன்னா அடிக்கடி, ஏன்னா இந்த வரலாற்று சரிதம் சொன்னால் தான் தின்னனார்ன்றவர் யாருன்னு உங்களுக்கு புரியும். சின்னதாக மகாபாரத்தில் ஒரு கிளைக்கதை.
மகாபாரதத்தில் பஞ்ச பாண்டவர்கள் கௌரவர்கள் அது எல்லாம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். பாண்டவர்கள் 5 பேர். அதில் அர்ஜுனன் பார்த்திங்கன்னா சிறந்த வில்லாளி. அவர் பார்த்திங்கன்னா அந்த போரில் ஜெயிக்கிறதுக்காக கிருஷ்ண பரமாத்மா சொல்லுவார், நீ போயிட்டு சிவபெருமானை வேண்டி நீ தவம் பண்ணினா உனக்கு பாசுபத அஸ்திரம் கொடுப்பாரு. ஏன்னா அவர்கிட்ட தான் அந்த அஸ்திரம் கிடைக்கும். அந்த அஸ்திரம் வாங்கி தான் இந்த சேனைகளை 18 சேனைகளை அழிக்க முடியும். நீ போயிட்டு தவம் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். அப்போது அர்ஜுனன் என்ன பண்ணுவார்னா, எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா திருவேட்களம்னு சொல்லுவாங்க. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இருக்குது திருவேட்களம். அந்த வேட்களம் பார்த்தீங்கன்னா அங்கே தான் அர்ஜுனனுக்கு பாசுபதம் வழங்கின இடம். அந்த வேட்களத்தில் பார்த்தீங்கன்னா மூங்கில் காடாக இருக்கும். 1 வருஷம் 2 வருடம் இல்லை, 11 ஆண்டு காலம் அன்ன ஆகாரம் எதுவும் தண்ணி இல்லாமல் ஒத்த கல்ல தபசு வேஷம் பண்ணின்னு ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயான்ட்டு அர்ஜுனன் தவம் பண்ணுறார். கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார், நீ அங்கே போயிட்டு தவம் பண்ணு சிவபெருமானை நோக்கி அப்படின்ட்டு. இதை துரியோதனை ஐயோ ஏற்கனவே சிறந்த வில்லாளி அர்ஜுனன் இன்னும் சிவபெருமான்கிட்ட அஸ்திரம் வாங்கிட்டானா இந்த சேனைங்க நாம் எப்படியும் தோற்றுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனன் என்ன பண்ணுறான், வேறு விதமாக சூழ்ச்சி பண்ணி மூகாசுரன்ட்டு ஒரு அசுரனை பன்றி ரூபத்தில் நீ போயிட்டு அவனோட தவத்தை நீ கலைச்சிடு, அர்ஜுனனோட தவத்தை கலைச்சிட்டன்னா அந்த தவம் பண்ணலைன்னா அந்த பாசுபத அஸ்திரம் வாங்க முடியாது. நீ அவனை தவத்தை கலைச்சிட்டு நீ அவனை நீ கொன்னுடுன்றார். ஏன்னா அந்த மூகாசுரனுக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா அவனை யாராலையுமே கொல்ல முடியாது. மூகாசுரன்ற அசுரனால் சிவபெருமானால் மட்டும்தான் அவனுக்கு அழிவு. அந்த வரத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திட்டு துரியோதனை அந்த மூகாசுரன்ற அசுரனை அனுப்புகிறான். அவனும் பன்றி ரூபத்தில் அர்ஜுனன் தவசு பண்ணுற இடத்துல ஒரே தவம் பண்ண விடாமல் அந்த பன்றி ஊளையிட்டு ஒரே சத்தம் போடுது. அப்போ அர்ஜுனன் இப்போது சாமியே நினச்சி அவர் தவம் பண்ணினுக்காரு. யார்? சிவபெருமானையே நினச்சி தவம் பண்ணினுக்கார் அர்ஜுனன். தன்னையே நினச்சின்னு இருக்கிற ஒரு பக்தருக்கு துன்பம்னா சாமி பார்த்துன்னு இருப்பாரா? எப்படி பார்த்துன்னு இருப்பார்? உடனே அவர் கைலாயத்தில் பார்க்குறாரு, வராரு. அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம போகல. ஒரு இடத்துக்கு அந்த இடம் எப்படியோ ஒரு கல்யாணம்னா கல்யாணம் மாதிரி ட்ரெஸ் பண்ணி அந்தமாரி அந்த பன்றியை அழிக்கணும்னா எப்படி போனோம்? வேடவனா போனோம். அப்போ அதனால் சாமி என்ன பண்ணுறாரு, கைலாயத்துலேருந்து வேடனா அவதாரம் எடுத்து வராரு. உடனே பார்வதி என்ன பண்ணுறாங்க, அன்னை பார்வதி நானும் வரேங்க அப்படின்னு. உடனே நீயும் வா அப்படின்னோடனே அந்த அம்மாவும் வேடுவன் வேடச்சி வேடத்துலையோ குழந்தை முருகரை குட்டி முருகரை தூக்கிட்டு வேடுவன் வேடச்சி ரூபத்தில் அந்த திருவேட்களன்ற இடத்துக்கு வராங்க. சிவபெருமானம் இதுவும் அந்த பார்த்திங்கன்னா கரெக்டாக தவம் முடிச்சுட்டு அர்ஜுனன் அம்பு விடுவார். சிவபெருமானம் ஒரே நேரத்தில் அம்பு விடுவாங்க. அந்த 2 அம்பும் பார்த்திங்கன்னா ஒன்று தலை பக்கம் சிவபெருமான் விடுற அம்பும் அர்ஜுனன் விடுற அம்பும் ஒரே நேரத்தில் அந்த பன்றி மேலே போகுது. அந்த பன்றி அம்பு பட்டு இறந்து போயிடுது. ஏன்னா அந்த மூகாசுரன்ற அசுரம் இறந்துடுறான். அப்போது உடனே அர்ஜுனன் பார்க்குறான். பார்த்தா 2 வில்லு இருக்குது. ஏன்னா அர்ஜுனனுக்கு தெரியாது வேட ரூபத்தில் சிவபெருமான் தான் வந்திருக்கிறாருன்னு தெரியாமல். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம விட்டது ஒரு அம்பு தானே, இதில் 2 அம்பு இருக்குன்னு பார்த்தா வேட ரூபத்தில் வந்த சிவபெருமானை சந்தோஷமாக பற்றியா பார்வதி கிட்ட சொல்கிறாரு, வேடு வச்சி கோலத்தில் இருக்க நான் விட்ட அம்பு தான் பற்றியா எவ்வளோ பெரிய கொடூரமான அந்த பன்றி இறந்துச்சு அப்படின்ட்டு. உடனே அர்ஜுனனுக்கு கோவம் வருது, வேடனே நான் விட்ட அம்பால தான் இந்த பன்றி இறந்தது, இல்லை நான் விட்ட அம்பால தான் அப்படின்ட்டு உடனே வந்தது சாமி தான் தெரியாமல் யாரை நினச்சி யுகமாக தவம் பண்ணானோ அர்ஜுனன் அந்த சாமின்னு தெரியாமல். ஏன்னா வேட ரூபத்தில் இருக்கார்லவா, சாமி எப்போ எந்த ரூபத்தில் வருவார்னு தெரியாதுல்லவா. உடனே சாமி கூட அர்ஜுனன் சண்டை போடுறாரு. சண்டை அதிகமாகிட்டு ஒரு கட்டத்தில் இப்போது அர்ஜுனன் சொல்லுவார், நான் யார் தெரியுமா, நான் தான் சிறந்த வில்லாளி. அப்போது ஒரு நிமிஷம் அவருக்கு அந்த கர்வம் வந்தது, வில்லுக்கெல்லாம் விஜயன் நான் சிறந்த வில்லாளி அப்படின்னு தன்னை ஒரு உயர்த்தி வேட குலத்தை இழிவாக பேசிடுறாரு ஒரு செகண்ட். அப்போ என்ன பண்ணுறாரு, உடனே இந்த பேச்சுவாக்கில் இது அர்ஜுனன் என்ன பண்ணுறான், சாமி மேலேயே ஒரு அடி போட்டுறான் அந்த அம்பாலே. உடனே கோவம் இனிமேல் அம்பால் சண்டை போடுவானா, கட்டி பிடிச்சி சண்டை போடணுன்ட்டு எவ்வளோ கொடுப்புன பாருங்கள் அர்ஜுனனுக்கு.
சாமியும் அப்படியே இருக கட்டி பிடிச்சி 2 பேரும் கட்டி புரண்டு சண்டை போடுறாங்க. ஒரு கட்டத்தில் ஆனால் அந்த பிடியை வந்து தவிர்க்க முடியல. ஆனாலும் அர்ஜுனனால் உணர முடியல அந்த பரிசு சாமியோடது. ஆனால் உணர முடியல. ஏதோ ஒரு உள்ளுணர்வு வந்து சந்தோஷமாக இருக்குது. ஆனால் வந்து நம்மளை அதை ஜெயிக்க முடியல, விடுவிக்கவே முடியலையே அர்ஜுனனால். அந்த ஒரு உள்ளுணர்வு மட்டும் தோணுது. அப்புறம் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அர்ஜுனோட திருவடி பாதம் பட்டினா சாமியோட சிறுசு மேலே பட்டோன்னா அப்போயே காட்சி கொடுக்குறாரு. பார்த்தீங்கன்னா உடனே அர்ஜுனன் துடிச்சு போயிடுறான், பதறி போயிடுறான். ஹரஹர மகாதேவா, என்ன இது கோலம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்த சிவபெருமான் காட்சியாக தன்னோட நிஜஸ்வரூபத்தில் நின்ன உடனே காலில் விழுந்து வணங்குறான். மகாதேவா என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு. எனக்கு இந்த பாசுபதமும் வேணாம், இந்த பாரதமும் வேணாம், உங்கள் திருவடியே போதும் அப்படின்ட்டு சாமிக்கிட்ட விழுந்து வணங்குறாரு அர்ஜுன். உடனே அர்ஜுனா எழுந்துக்கா, ஏன்னா இந்த பாசுபத அஸ்திரம் வந்து சாதாரண அஸ்திரம் கிடையாது. இதை வந்து நீ எப்படி பயன்படுத்துகிற, உனக்கு அந்த அளவுக்கு வந்து திறமை இருக்கான்னு தான் நான் உன்னை பரிசோதிக்க தான் நான் வந்தேன். ஆனால் நீ எல்லாத்துலேயும் நீ வெற்றி பெற்ற. ஆனால் உன்னை நான் வச்சு தான் பாரத போரே வந்து கிருஷ்ண பரமாத்மா முடிக்க போகிறாரு. நீ வந்து கிருஷ்ண பரமாத்மாவுக்கு நீ உதவியாரு. நீ தான் போயிட்டு அந்த பாரத போரே நீ முடித்து வைக்கணும். உனக்கு நீ ஆசைப்பட்ட மாரி பாசுபத அஸ்திரத்தை நான் தந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டார். ஆனாலும் ஒரு சின்ன ஒரு இது, நீ வந்து உன்னை தன்னையே வந்து உயர்த்திக்கின வேட குலத்தை நீ இழிவுபடுத்துன. அதனால் நீ வேட குலத்தில் ஒரு பிறப்பு நீ பிறக்கணும் அப்படின்னு சொல்ல. உடனே அர்ஜுனன் பதறாரு, சுவாமி என்னை மன்னிச்சிருங்க. எந்த ஒரு குலத்தையும் வந்து நம்ம தாழ்மையாக இதுவாக சொல்லக்கூடாது, ஒரு தாழ்ந்த நிலையாக சொல்லக்கூடாது. அதேமாரி தான் தான் சிறந்த வில்லாளின்ற உனக்கு அந்த கர்வமும் உனக்கு போகணும். நீ வந்து வேட குலத்தில் நீ ஒரு பிறப்பு நீ பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி என்ன பண்ணுறாரு சொல்கிறார். உடனே அப்போ சொல்கிறார், நீ கவலைப்படாத அர்ஜுனா, குறுகிய காலத்தில் இப்போ எப்படி இந்த பன்றி மூலமாக நம்ம 2 சேர்ந்தோமோ அதேமாரி நீ வேட குலத்தில் பிறந்து ஒரு பன்றி மூலமாக நீ வந்து என்னை அடைவாய் அப்படின்னு சொல்லிட்டு சாமியை வந்து பாசுபத அஸ்திரம் கொடுத்துட்டு மறைஞ்சிடுறாரு. அப்போ இப்போ புரியுதுங்களா? அந்த அர்ஜுனன் தான் இப்போ தின்னனாராக வந்து பிறந்திருக்கார். இப்போ இருக்கிற தின்னனார் தான் முற்பிறவியில் அர்ஜுனன். அதை எப்படி இதை தான் சேக்கிழார் சொல்லுவார், முன்னம் செய்த தவத்தினால் எப்படி அந்த வில்லு சரியாக பிடிக்காமல் விடுவார். அவர் தான் அந்த சிறந்த வில்லாளி வேற, காலகாலமாக அந்த பயிற்சி பெற்றவராச்சு. அதுதான் ஆசானே வந்து வியந்து போயிடுறாரு. இப்படி ஒரு மாணவனா நீ எல்லாமே கற்றுக்கினப்பா, நீ எல்லாத்துக்குமே நீ தயாராக இருக்குப்பா, வேட்டையாடுறதுக்கு உனக்கு எல்லா கலையும் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி வாழ்த்தி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறார். அப்போ பார்த்திங்கன்னா பக்கத்து ஒரு வேடுவ கிராம மக்கள் பார்த்திங்கன்னா நாகனை பார்க்கறதுக்கு வருவாங்க. அப்போ வந்தாங்கன்னா எல்லோரும் சொல்லுவாங்க, ஐயா நீங்கள் கொஞ்ச நாளாக வந்து வேட்டையாட வர்றதில்ல, நாங்கள் கிராம மக்களெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம், வனவிலங்குகள்லாம் வெளியில் நடமாட முடியல, அந்த பயிர்களெல்லாம் ரொம்ப சேதம் பண்ணிது, காட்டு யானைகளும் சிறுத்தைங்களும் இந்த கிராமத்துலலாம் வந்தது, எங்களால் வந்து ஃப்ரீயாக நடமாட முடியல அப்படின்ட்டு பக்கத்து ஊர் மக்களெல்லாம் வந்து நாகன்கிட்ட சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க சொல்கிறது உண்மை. ஏன்னா நாகன் வந்து கொஞ்ச காலமாகவே மூப்பு வயதின் காரணமாக அவரால் வந்து வேட்டையாட போக முடியல, வயசாகி போச்சுல்லவா அப்படின்ட்டு. அப்போது உடனே பார்க்குறாரு, இனிமேல் நீங்கள் பயப்படாதீங்க, என்னோடய இடத்துல இருந்து என் ஸ்தானத்துலேருந்து என் மகன் வந்து இனிமேல் அந்த வேட்டையாட வருவான் அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரியாக சொன்ன, தின்னம் தான் கரெக்டான ஆள், தின்னம் கரெக்டாக இந்த உனக்கான நல்ல ஒரு அடுத்த வாரிசு வந்தான் இந்த வேட குலத்துக்குன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே அந்த தேவராட்டி அவங்கள வர சொல்கிறாங்க. அவங்க வந்து எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஊரெல்லாம் கூடி, ஏன்னா இப்போ வந்து இளவரசன் வராருல்லவா தின்னனார், அவருக்கு மாலைலாம் போட்டு அந்த ஒரு வேடவரத்துக்கு எப்படி அந்த புலி அந்த மாலை எல்லாம் போட்டு அம்புரா அது இதெல்லாம் போட்டு அந்த குழந்தைக்கு வந்து எல்லாரும் வாழ்த்தி ஆசீர்வாதம் பண்ணி வேட்டையாடுறதுக்கு அவரை தயார் பண்ணுறாங்க. அப்போது அந்த வேட்டையாட ரெடி ஆகும் போது நாகன் சொல்கிறாரு தின்னனார்கிட்ட, தின்னா நான் வந்து நம்மளோட குலத்தொழிலே பார்த்திங்கன்னா மிருகங்களை வேட்டையாடுறது தான். ஆனால் அந்த மிருகங்களையே வேட்டையாடுறதுல நான் வந்து ஒரு சில நியாதிகளை தர்மங்களை நான் கடைப்பிடிக்கிறேன். வயசான மிருகங்களை வேட்டையாடக்கூடாது, ஏன்னா அதுங்களால் ஓட முடியாது. அதேமாரி கர்ப்பிணி மிருகங்களை வேட்டையாடக்கூடாது, அதுங்களும் வந்து வயிற்றில் வந்து தன் குட்டிய குழந்தை ஈன்று இருக்குது. அதனால் அந்த கர்ப்பிணி விலங்குகள், வயதான விலங்குகள், அதேமாரி ஊனமுற்ற விலங்குகளை வந்து நீ எப்போவுமே வேட்டையாடக்கூடாது, இந்த நியாதி நீ எப்போவுமே கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறார்.
சரிப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வந்து எனக்கு அமைச்சராக இருந்தவங்க நாணன் காடன் இவங்க 2 பேரும் நீ அமைச்சராக வச்சுக்கோ, எப்போவுமே இவங்க உனக்கு துணையாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே முதல்ல காட்டுக்கு வேட்டையாட போகிறாரு. அப்போ அவங்க கிராம மக்களெல்லாம் குலவை சத்தம் மாதிரியே போட்டு அதை தினனாரை வந்து வேட்டையாட அனுப்புகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தேவராட்டி சொல்கிறாங்க, நல்ல சகுனமாக இருக்குப்பா, உன் பையன் வந்து உன்னை விட நல்லா பலசாலியாக அந்த ரொம்ப திறமையாக பண்ணுவான்ப்பா அப்படின்ட்டு எல்லாரும் வாழ்த்தி அனுப்புகிறாங்க. அவர் கூட பார்த்தீங்கன்னா அமைச்சராக பார்த்தீங்கன்னா நாணன் காடன். அந்த நாணன் காடன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே எப்போவுமே பார்த்தீங்கன்னா நல்லது கெட்டது ஒரு நட்பாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நல்லது கெட்டது 2 இருக்கும். அதுமாரி நல்வினை தீவினை. அந்த நாணன் காடன் பார்த்தீங்கன்னா நல்வினை தீவினை. நாணன் பார்த்தீங்கன்னா நல்வினை, காடன் பார்த்தீங்கன்னா தீவினை. அப்படி முதல்ல போகிறாரு, முதல்ல வேட்டையாட போகிறாரு. அப்போ பார்த்திங்கன்னா அந்த நேரத்துக்கு ஒரு பன்றி வருது. சாமி சொன்னார்லவா, அதேமாரி ஒரு ஆக்ரோஷமான அப்படியே அடக்க முடியாத ஒரு பன்றி வருது. எவ்வளோ ஓடுறாங்க, அதை வில்லு எடுக்கிறாரு, தன்னை மீறி அது ஓடுது. ஏன்னா ஒரு உண்மையான வேடனுக்கு அழகு வந்து பின்னாடி அடிக்கக்கூடாது, முன்னாடி தான் அடிக்கணுன்ட்டு அவர் வந்து அதை இதுவாக இருக்கார், பின்னாடி அடிக்கக்கூடாது அப்படின்னு. எவ்வளோ தூரம் ஓடுறாங்க, ஓடி ஓடி களைச்சி போய் ரொம்ப தோளும் அந்த பன்றியை விரட்டின்னு வந்தது. பார்த்திங்கன்னா அது ரொம்ப மலைப்பகுதி, இன்னும் பார்த்திங்கன்னா அந்த மலைப்பகுதி. அப்போ பார்த்திங்கன்னா தின்னனார் பார்த்திங்கன்னா கரெக்டாக முன்னாடி போயிட்டு அந்த பன்றியை வந்து அம்பு விட்டு கொன்னுறார். உடனே நாணனும் காட்டனும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தின்னா பலசாலி, நீ ரொம்ப பலசாலி பாப்பா, இது எவ்வளோ வந்து அவ்வளோ ஆக்ரோஷமாக இருந்தது, அதை நீ வந்து பின்னாடி எழுதாமல் முன்னாடி நீ அம்பு போட்டு நீ அதை வீழ்த்திட்ட, ரொம்ப சந்தோஷம், பலே நீ உங்கள் அப்பா விட பலசாலியாக இருக்க அப்படின்னு நாணனும் காடனும் தின்னனாராக ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே பார்த்திங்கன்னா இப்படி பார்க்குறாரு, அது என்ன மலை அப்படின்னு கேட்குறாரு. உடனே நாணன் சொல்கிறான், இது வந்து காலத்தி மலை, காலத்தி மலைன்னு சொல்லுவாங்க. இந்த காலத்தி மலையில் மேலே என்ன இருக்குன்னு, மேலே பார்த்தீங்கன்னா குடிமி தேவர்னு இருக்கார், சுவாமி இருக்கார். அது பார்த்திங்கன்னா ஒரு குடிமி வச்சுன்னு ஒரு ஐயர் மாரி வருவார், ஆச்சாரி மாரி ஐயர் போல் வருவார். என்னவோ வாயில் முணுமுணுப்பார், ஏதோ இலெல்லாம் போடுவார். ஏன்னா அந்த வில்லுவம் பூ அந்த கூட அவங்களுக்கு சொல்ல தெரியல, ஏன்னா இவங்க வேடருங்கள்லவா. அந்த இலெல்லாம் போடுவார், வாயில் என்னென்னோ முணுமுணுப்பார், ஏதோ சாமிக்கு வைப்பார். அங்கே இருக்கிற பக்கத்தில் பொன்முகலி ஆறு, அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அங்கே நதி பேர் பார்த்திங்கன்னா பொன்முகலி ஆறுன்னு சொல்லுவாங்க. அந்த பொன்முகலி ஆறு வந்து அங்கே போகுது, அப்படி அந்த தண்ணியில் அபிஷேகம் பண்ணுவாங்கன்னு. உடனே வந்து தினனாருக்கு அப்படியே பசுவை பார்த்த கன்றுக்குட்டி மாரி அப்படியே மனசெல்லாம் அப்படியே இழுக்குது. பார்த்திங்கன்னா ரொம்ப அவரால் முடியல. அவர் சொல்லும் போதே பார்த்திங்கன்னா ஓடுறாரு. இவங்களே மாரி இப்போ கார்டன் கிட்ட சொல்கிறாரு, நீ இந்த பன்றியை நல்லா சுட்டு நல்லா பதம் பண்ணி வை, நான் பசிக்குது, வந்து நாங்கள் குளிச்சுட்டு வந்து சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். உடனே நாணன் பின்னாடி வரதுங்களையும் எப்போ பார்த்திங்கன்னா தினனார் அந்த மலை மேலே ஏறி ஓடிடுறாரு. ஏன்னா அந்த உணர்வு வந்து அவருக்கு இழுக்குது. அந்த முன் செய்த தவன்னு சொல்லுவார், முன்னம் செய்த தவத்தினால் சேக்கிழார் சொல்கிற மாதிரி அந்த சாமியை பார்க்க அப்படியே ஓடுறாரு. போய் பார்த்தோன்னே அப்படியே கண்ணில் தன்னை அறியாமல் கண்ணில் தண்ணியாக வருது தினனாருக்கு. பார்த்தோன்னே பார்க்குறாரு, சுற்றியெல்லாம் பார்க்குறாரு, தனியாக ஒரு காட்டில் சாமி மட்டும் இருக்கார். உடனே போயிட்டு அப்படியே சின்ன குழந்தைய கட்டி தழுவிக்கிற மாரி அப்படியே அழறாரு. நீ மட்டும் தனியாக இருக்கியா, நீ மட்டும் தனியாக இருக்க. சுற்றியெல்லாம் பார்க்குறாரு, இந்த விலங்குகள்லாம் உன்னை ஏதாச்சும் பண்ணுமோ அப்படின்ட்டு அவர் தன்னை அறியாமல் ஏதோ அது ஒரு இதுவாகவோ சாமியாக கூட பார்க்கல, தன்னை போல் ஒரு இதுவாக பார்த்து அன்பு பெருக்கிடுறார். சாமியும் இதுக்காக தான் காத்திருந்தா மாரி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஓம்னு ஒரு ஓசை கேட்குது. உடனே கேட்குறாரு, தின்னனார் கேட்குறாரு, நானா ஏதோ ஒரு ஓசை கேட்குதா, ஓம்ன்ட்டு ஒரு சத்தம். எங்களுக்கு ஒன்றும் கேட்கலப்பா, எங்களுக்கு ஒன்றும், இங்கெல்லாம் அந்த பறவைங்க பட்டாம்பூச்சி இந்த இதெல்லாம் பறக்கும்லவா, அந்தோட சத்தம்ன்றார். ஏன்னா இந்த சத்தம் எப்படி கேட்குன்னா பல நாள் தவம் இருந்து ரிஷிங்க முனிவர்கள் அப்படி கேட்கும். ஏன்னா இவர் வந்து யாருன்ட்டு உங்களுக்கு முன்னாடியே தெரியும். அந்த ஒரு நல்வினை பயனால வந்து இவருக்கு வந்து அந்த ஓங்கார சத்தம் கேட்குது. ஆனால் இவங்களுக்கு அதை கேட்கல. அப்போது உடனே அந்த சாமி அந்த சிவலிங்கத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம் இருக்கும், சுற்றி இருக்கும். அப்போது உடனே கேட்குறாரு, இது என்ன தண்ணி அப்படின்றாரு. அதான் சொன்னல, நானும் உங்கள் அப்பா கூட வரும்போது இந்த ஒரு ஐயர் வருவார்,
தண்ணி அங்கே பக்கத்தில் இருக்கிற பொன்முகலி ஆறுன்ட்டு இருக்குது, அதை எடுத்துன்னு வந்து அபிஷேகம்லாம் பண்ணுவார். அங்கேருந்து அந்த இலையெல்லாம் பறித்து போடுவார். என்னென்னோ முணுமுணுப்பார் சொன்னல்லவா. உடனே இவருக்கு உடனே அப்போது அந்த ஐயர் செய்கிற மாதிரி நம்மளும் செய்யணும் அப்படின்னு உடனே அப்படியே ஓடுறாரு. தான் யார், நம்ம எதுக்காக வந்தது வேட்டையாட, அதெல்லாம் மறந்துடுவார். எல்லாத்தையும் மறந்து உடனே அந்த பொன்முகலி ஆறுகிட்ட போகிறார். இப்போ அந்த எதுவும் பாத்திரம் இல்லை. உடனே என்ன பண்ணுறாரு, அப்படி கையில் அந்த பொன்முகலி ஆறு அப்படி எடுறாரு. அப்படியே இப்படி வாய் ஃபுல்லாக அப்படியே அப்பிக்கிறார். அப்படியே அந்த உமிழ்நீர் ஃபுல்லாக அந்த பொன்முகலி ஆறை அந்த நீரை எடுத்துக்கிறார். உடனே அங்கே சுற்றி இருக்கிறாரு. பார்த்தா பூ போடுவாங்கன்னு இலை போடுவாங்கன்னு அங்கே பார்த்தீங்கன்னா காட்டில் என்ன இருக்கும், காட்டு மலர்கள் தானே இருக்கும் வாசனை இல்லாத. அந்த காட்டு பூவெல்லாம் எடுக்கிறார். அந்த காட்டு பூவெல்லாம் பறித்து என்ன பண்ணுறாருன்னு, ஏன்னா கையில் வந்து வேட்டையாடின முயல் அது இது வச்சுருக்காரு, வாயில் பொன்முகலி ஆறை வச்சுக்கினாரு. அந்த காட்டு மலர்களை எடுத்து பார்த்தீங்கன்னா தன் தலையிலேயே சொருகிக்கிறார். அந்த காட்டு பூங்களெல்லாம் அழகாக பறிச்சுட்டு தன்னோட குடுமையிலே சொருவிக்கிறார். அப்போது வராரு, மேலே ஏறி வந்தோன்னா அந்த சாமிக்கு தன்னோட அந்த செருப்பு காலாலேயே சாமின்னு கூட பார்க்காம, ஏன்னா இது அன்பு, ஏன்னா அவர் பக்தி செய்யலை. அப்போ அந்த செருப்பு காலாலேயே என்ன பண்ணுறாரு, சிவகோசிரியார்ன்ற ஐயர் பண்ண அந்த பூஜையெல்லாம் எடுத்துட்டு அந்த செருப்பு காலாலே என்ன பண்ணுறாரு, அதெல்லாம் தள்ளிட்டு அந்த வாயில் இருக்கிற அந்த உமிழ்நீரை அப்படியே சாமி மேலே அப்படியே அதை வாயாலே அந்த உமிழ்றாரு. அப்படியே அந்த பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தன் தலையில் இருக்கிற காட்டு மலர்கள் எல்லாத்தையும் சாமிக்கு வைக்கிறாரு. வச்சுட்டு இப்போது பண்ணிட்டோம், அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்ட்டு யோசனை பண்ணும்போது அந்த பன்றி கார்டன்கிட்டேருந்து வாயின் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, நல்லா கடிச்சு பார்க்குறாரு. சாப்பிட்டு டேஸ்ட்டாக இருக்கா, எலும்பு தனியாக செதை தனியாக பிரிக்கிறார். அந்த கறிங்களை மாமிச துண்டுகளை பிரித்தது இல்லாமல் அப்படி இப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பெரிய மரத்தில் வந்து தேன் கூடு கட்டியிருக்கோம். அந்த தேனை அழிக்கிறார். அந்த தேனில் அழித்து அந்த மாமிசத்துங்களால் பதமாக வந்து தேன் கலந்துக்கிறார். தேன் கலந்து சுவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பதப்படுத்தி எலும்பு தனியாக சதகு தனியாக எடுத்துகிட்டு சாமிக்கு எத்தனை பேருக்கு வைக்கிறார். சாப்பிடு, இந்தா நீ சாப்பிடு, நல்லாயிருக்கும் நீ சாப்பிடு அப்படின்றார். அவருக்கு சாமிக்கு அது வந்து இதை கொடுக்கலாமான்னு கூட அவருக்கு தெரியல. ஆனால் சாப்பிடு, நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு இதுவாக குழந்தை மாரி நடந்துக்கிறார் தினனார். அப்போது சுற்றி இருந்தவங்களுக்கு நாணனுக்கும் கார்டனுக்கும் ரொம்ப வியப்பாக இருது. என்ன இவர் ஏதோ சொன்னோம், உடனே இவர் இல்லாதெல்லாம் செய்கிறாரு. அவங்களுக்கு இவரோட செய்கையை பார்த்தோன்னா வித்தியாசமாக இருந்தது. நம்ம வந்த வேலை விட்டுட்டு இவர் எந்த வேலையை பார்க்குறாரு அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் ஆன பிறகு இருட்டி போயிடுது. எல்லோரும் தினநேரை கூப்பிட்றாங்க, பாப்பா போகலாம் நம்ம டைம் ஆச்சு. ஐயோ நான் வரமாட்டேன், இவரை விட்டுட்டு நான் குடுமி தேவரை விட்டுட்டு என்ன நீ நம்ம வந்த வேலை போத்தலையா வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. இல்லை ஐயோ இங்கே வனவிலங்குகள்லாம் இருக்கும், இவர் வண்டி நான் எப்படி தனியாக விட்டுட்டு நான் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குடுமி தேவரை கட்டி பிடிச்சிக்கிறாரு. இவங்களால ஒன்றுமே முடியல. வான்னு சொன்னால் வரவே மாட்டேன்றார் தினனார். உடனே அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. பார்த்தீங்கன்னா நைட் ஃபுல்லாக காவல் இருக்கார். நாமெல்லாம் என்ன பண்ணுவோம், சாமி நீங்கள் தான் எனக்கு எப்போவுமே காவல் தெய்வமாக இருக்கணும்னு சொல்லுவோம். ஆனால் சாமி பார்த்தீங்கன்னா இப்போ தின்னனார் இருக்கார். அவருக்கு தின்னனார் வந்து சாமிக்கு காவலாக இருக்கார். அப்புறம் பொழுது விடிஞ்ச உடனே தான் பாடி நான் போயிட்டு வரேன், வேட்டைக்கு போயிட்டு வந்து நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. வந்து நல்லா விடிஞ்சு போச்சு. இப்போ சிவகோசிரியார் வந்து பார்க்குறாரு. வந்து பார்த்தா அபச்சாரன்னு கத்துறாரு. ஏன்னா அவர் அந்தனர் வேற. இந்த மாமிச துண்டு இதெல்லாம் பார்த்த உடனே இந்த காலடி தடெல்லாம் பார்த்த உடனே அவருக்கு ஒரு மாதிரி அது எவ்வளோ வேடம் வந்து இப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறான்னு அவர் என்ன பண்ணுறாரு, பக்கத்தில் இருக்கிற பொன்முகலி ஆறில் தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து சாமிக்கு அர்ச்சனை பண்ணி தானும் மறுபடியும் ஸ்நானம் பண்ணிவிட்டு சாமிக்கு அதேமாரி அர்ச்சனை பண்ணுறாரு. இது ஒரு நாள் தொடங்குது. இவர் காலையில் அர்ச்சனை பண்ணிவிட்டு போவார். இவர் தினனார் இவர் யார் சிவகோசிரியார் அர்ச்சனை பண்ணிட்டு போவார். இப்போ தினனார் போவார் எப்படி வழக்கம் போல் அதேமாரி உமிழ் நிற வாழை எடுத்துன்னு காட்டு மலர்களெல்லாம் பூ பறிச்சிக்கின்னு தன்னோட செருப்புக்களை தினமும் இதேமாரி பண்ணுறாரு. இங்கே இது வந்து இந்த செய்கை வந்து கூட வந்த நாணனுக்கும் காடனுக்கும் வந்து பிடிக்கல. ஏன்னா அவங்க அப்பா கிட்டே போய் சொல்கிறாங்க, தினனாருக்கு ஏதோ பித்து பிடிச்சா போல் ஆயிடுச்சு, நீங்கள் வந்து பாருங்கள், அந்த இடத்த விட்டு வரவே மாட்டேன்றான், எங்களை கூட வேட்டையாட வந்துட்டு அந்த குடுமி தேவர்கிட்டயே போயிட்டு உட்காந்துட்றான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே நாகனும் தத்தையும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. குழந்தை இல்லாமல் தவம் இருந்து படுத்த பிள்ளை
இப்போ ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா வந்து பார்க்குறாங்க, தினனாரை கூப்பிட்றாங்க, வாப்பா போகலாம், நம்ம வேலையை வந்து வேட்டையாடுறது இல்லை. இல்லைப்பா, அவரோட யார் பேச்சும் அவர் கேட்குறதா இல்லை. ஏன்னா அவர் எல்லாத்தையும் மறந்துட்டார். தான் யார், நம்ம எப்படி எல்லாத்தையும் மறந்துட்டு சுத்தமாக அவரோட எண்ணம் எல்லாமே பார்த்தோன்னா அவரோட ஆவி எல்லாமே அந்த சாமிக்கிட்ட போயிடுச்சு. எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, அவர் வரமாட்டேன்றார். அப்போ இப்படியே வந்து நடந்துனே இருக்கு. இதே எப்படி சிவகோசரியாக இருக்கும், தின்னனாருக்கும் இதேமாரி ஒவ்வொரு நாளும் தொடர்ந்துனே இருக்குது. சிவகோசரியார் தினம் வந்து பார்க்குறாரு, இதே போல் மாமிச துண்டுங்களும் இறைச்சியும் இருக்குது. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யார் தான் இந்த வேலையை செய்கிறாங்க அப்படின்னோடனே கரெக்டாக பார்த்திங்கன்னா 5வது நாள் அன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த தின்னனாருக்கும் சிவகோசரியாருக்கும் பக்தி. அவர் வந்து எப்படி செய்கிறாரு, இவர் அன்பால் பக்தி செய்கிறாரு, அவர் வந்து அறிவால் பக்தி செய்கிறாரு. இப்போ போட்டி அப்போது சிவகோசரியார் அன்றைக்கி நைட்டு தூங்குறாரு. கனவுல பார்த்தீங்கன்னா சாமி ஆசிரியராக பேசுகிறாரு. சிவகோசரியாரே, நாளைக்கு வந்து நீ எப்பவும் பூஜை பண்ணிவிட்டு நீ வீட்டுக்கு போயிடுவல்லவா, எனக்கு வந்து ஒருத்தன் பூஜை பண்ணுறான், நீ தினம் வருத்தப்படுறல்லவா, மாமிச துண்டாக இருக்குது, காட்டு பூவாக இருக்குது, நம்ம வச்ச வில்வம் இல்லையே, அப்படியெல்லாம் நீ வருத்தப்படுறல்லவா, நீ பூஜை முடிச்சுட்டு ஒரு மரத்து பின்னாடி நீ ஒளிஞ்சிக்கா, சாமி ஆசிரியரே பேசுகிறார், அவனோட அன்பின் சொருவத்தை பாரு, நீ சொல்கிறல்லவா அபச்சாரம் அப்படின்னு. அந்த அன்பன் வந்து அவன் எப்படி பூஜை பண்ணுறான், நீ ஒளிஞ்சிருந்து பாரு, நீ வந்து அந்த இடத்த விட்டு போகாத, நீ வந்து அது எச்சில் நீருன்னு சொல்கிற நீ, அவன் எனக்கு அபிஷேகம் பண்ணுறது அந்த நீர் பார்த்திங்கன்னா எனக்கு வேத ஆகமங்களால் மந்திரிச்சு தேவர்கள் 33 கோடி தேவர்கள் வந்து என் மேலே வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு இணையாக நான் அந்த தின்னனாரோட அந்த உமிழ் நீரை நான் ஏற்றுக்கிறேன். அதேமாதிரி நீ அந்த பூ சொல்கிறல்லவா, அந்த காட்டு மலர்கள் தான் அவன் வைக்குது, அந்த காட்டு மலரே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த விலை உயர்ந்த அந்த மலர்களாக எனக்கு அது காட்சி கொடுக்குது, எனக்கு அந்த அன்பு வந்து அந்த அன்பு நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்றார். உடனே பார்த்திங்கன்னா அடுத்து சொல்லுவார், நீங்கள் அந்த இறைச்சியை பார்க்குற மாமிச துண்டுங்கன்னு பார்க்குற, ஆனால் எனக்கு 33 கோடி தேவர்களும் அவிர்பாகம் வச்சாங்க பார்த்தீங்களா, அந்த அவிர்பாகத்துக்கு இணையாக நான் அந்த வந்து இறைச்சியை நான் சாப்பிடல, ஆனால் அந்த அன்பை நான் ஏற்றுக்கிறேன். அவனோட செருப்பு காலில் வந்து உதைக்கிறான்னு நீங்கள் சொல்கிறீங்களவா, அந்த செருப்பு கால் வந்து என்னோட பாலகன் முருகனோட பாதமாக நினச்சி நான் அன்பை நான் ஏற்றுக்கிறேன், அவனோட அன்பை நீ ஒளிஞ்சிருந்து மறைஞ்சிருந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிவகோசரியாருக்கு சொல்கிறார். சாமியை சொல்லிவிட்டு மறைஞ்சிடறாரு. உடனே திடுக்கிட்டு எழுந்துக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு அன்பாக அப்போ நம்ம பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சிவகோசரியார் வழக்கம் போல் அதேமாரி 6வது நாள் அன்றைக்கி பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா 6வது நாள் வழக்கம் போல் சிவகோசரியார் எப்போ மாரி பூஜை பண்ணுறாரு. அந்த எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு மரத்து பின்னாடி ஒளிஞ்சிக்கிறார். அன்றைக்கி 6வது நாள் வராரு. எப்போ மாரி தினனார் அந்த வேட்டையாடின மிருகங்களை அந்த கறி இறைச்சியெல்லாம் எடுத்துன்னு பொன்முகலியார் வாயில் உமிழ்நீராக எடுத்துக்கின்னு காட்டு மலையில் எடுத்துன்னு வராரு. வந்தால் பார்த்தா அவருக்கு அப்படியே அதிர்ச்சியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா சாமியோட சிவலிங்க திருமணியில் ரத்தம் வழிய வலது கண் பக்கத்தில். அப்படியே பதறாரு. ஒரு நிமிஷம் அப்படியே எல்லாத்தையும் போட்டார். அப்படியே போட்டுட்டு ஒடியாந்து கட்டி பிடிச்சிக்கிறாரு. சுற்றியெல்லாம் பார்க்குறாரு, ஏதாவது மிருகங்க வேட்டையாடிச்சா இல்லை ஏதாவது மனிதர்கள் ஏதாவது வேட்டையாடினாங்களா அப்படின்ட்டு. ஐயனே, யார் இந்த பாதகத்தை பண்ணது, யார் இந்த பாதகத்தை பண்ணதுன்ட்டு சாமி அப்படியே கட்டி பிடிச்சின்னு அழறாரு. அவரால் முடியல, ரத்தம் வழிஞ்சினே இருக்குது. உடனே முத்த பார்க்குறாரு. ஏன்னா மூலிகையில் அவங்க அப்பா வந்து அந்த சில வைத்திய முறைகள்லாம் சொல்லி கொடுப்பார், இந்த நோய்க்கு இந்த மூலிகை விட்டால் சரியாயிடும்னு. உடனே அங்கே ஏன்னா அது காடு தானே, வனப்பகுதி, அந்த மூலிகைங்களை அவருக்கு தெரியும் சில மூலிகை. அந்த மூலிகையை எடுத்துகிட்டு வந்து கசக்கி அந்த ரத்தம் வழிகிற கண்ணில் விடுறாரு, வலது கண்ணில். அதை விட்ட உடனே பார்த்தா அந்த ரத்தம் வர்றது நின்று போகுது. கொஞ்சம் அந்த சந்தோஷத்தில் அப்படியே சந்தோஷப்படுறதுக்குள்ள மறுபடியும் ரத்தம் வழியுது. உடனே அவரால் முடியல, என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது உடனே யோசனை ஊனுக்கு ஊன். ஒரு நிமிஷம் எதையுமே யோசிக்கலை, தன்னோட ஈட்டியை எடுக்கிறாரு. அப்படியே அந்த கண் மலரை எடுத்து அப்படியே கண்ணை எடுத்துட்டு அப்படியே அந்த கண்ணை எடுத்து அப்புறார் சாமி மேலே வச்சோன்னே. அந்த கண்ணை எடுத்து அப்பன உடனே பார்த்தீங்கன்னா அந்த ரத்தம் வழிது நின்று போயிடுது. அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அந்த கண்ணை எடுத்து வச்ச உடனே அந்த சந்தோஷத்தில் ஆனந்த கூத்தாடுறாரு. அந்த சந்தோஷம் அவருக்கு உடனே ரொம்ப நேரம் நீடிக்கலை. உடனே பார்த்தீங்கன்னா இடது கண்ணிலே ரத்தம் வர ஆரம்பிக்குது. உடனே பார்க்குறாரு, இப்போது பழையபடி அவருக்கு பயப்படல. இப்போது இந்த கண்ணு வச்ச மாதிரி நான் உனக்கு இந்த கண்ணும் நான் வைக்கிறேன்,
நம்மளாம் அப்படி யோசிக்க கூட மாட்டோம். ஆனால் அவருக்கு பார்த்திங்கன்னா இந்த கண்ணு உனக்கு இப்போ சரியாக போன மாதிரி நான் இந்த கண்ணை நான் எடுத்து உனக்கு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண. இப்போ இந்த கண்ணை எடுத்து வைக்கணும்னா அடையாளம் தெரியாதுல்லவா. இப்போ ஒரு கண்ணால் தெரிஞ்சுது, அதனால் டக்குன்னு எடுத்து வச்சார். இப்போ இந்த கண்ணை எடுத்துட்டா தெரியாதுல்லவன்னு பண்ண தன்னோட செருப்பு காலில் என்ன பண்ணுறார், அந்த கட்டை வரல பண்ண அந்த கண்ணுக்கிட்ட எடுத்துன்னு போய் வைக்கிறார். கண்ணுக்கிட்ட எடுத்துன்னு போய் வச்சோன்னா அந்த ஈட்டியை வைக்க போகிறாரு. நில் கண்ணப்பா, நில் கண்ணப்பான்ட்டு. அப்போ இடது கை வந்து பிடிக்குது. இடது கை யாரோடது? அம்மாவோட பாகம். இடது கை வந்து பிடிக்குது. நில் கண்ணப்பா நில் அப்படின்ட்டு சாமி பார்த்தீங்கன்னா காட்சி கொடுக்குறாரு. உன் அன்பு வந்து உன் அன்பு வந்து இந்த உலகத்துக்கு உன்ன மாதிரி யாருமே ஈடு செய்ய முடியாத அன்பை நீ காட்டினப்பா. சிவகோஸ்வரர் அப்படியே அழறாரு. இந்த வேடனோட அன்பை பார்த்துட்டு அப்படியே பதறார். அப்போது சொல்கிறார், இத்தனை நாள் வேத ஆகமங்களெல்லாம் படித்து எல்லா வேதத்தையும் படித்து இவ்வளோ நாளாக பூஜை பண்ணியிருக்கார். காலங்காலமாக பரம்பரையாக பண்ணின்னு இருக்கார். அந்த சிவகோஸ்வரியாருக்கு கூட கிடைக்காத காட்சி, ஒன்றுமே தெரியாத வேடன், சாதாரண வேடன் சாமி காட்சி கொடுத்தோன்னா அப்படியே ரொம்ப இந்த தின்னனாரால் வந்து சிவகோஸ்வரியாருக்கும் அந்த காட்சி கிடச்சிது. ரொம்ப சந்தோஷப்படுறார். அப்போ சொல்கிறார், சிவகோஸ்வரியாருக்கும் அந்த அசிரியராக பேசுகிறார், இப்போ பத்தியா நீ வந்து இவனோட அன்பு வந்து மாமிசம் படைக்கிறான், உமிழ்நீரை சுரக்கிறான்டே, இந்த அன்பு தான் எனக்கு வந்து நீ காட்டினது வந்து பக்தி. ஆனால் தின்னனார் காட்டினது பார்த்திங்கன்னா அன்புக்கு மட்டும்தான் நான் எப்போவுமே வந்து சாமி வந்து அன்புக்கு மட்டும்தான் வந்து வசப்படுவார் சாமி. பார்த்தீங்கன்னா அப்போ சிவகோஸ்வரர் என்ன சொல்கிறார், இந்த தின்னனாரோட அன்பை உனக்கு நான் உணர்வே தான் நான் வந்து இப்படி நான் செஞ்சேன் அப்படின்ட்டு சாமி வந்து சொல்லிட்டு கண்ணப்பா உன்னோட வலது கண் மூலமாகவே இந்த நான் எப்போவுமே நீ கொடுத்த அந்த வலது கண்ணாலேயே நான் உலகத்தை நான் எப்போவுமே பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணப்ப நாயனாருக்கு முக்தியும் கொடுத்து சிவகோஸ்வரியாருக்கு காட்சியும் கொடுத்து இறைவன் வந்து இப்படியா வந்து கண்ணப்ப நாயனாரோட சரிதம் முடியுது. கண்ணப்ப நாயனோட சரிதத்தை பார்த்திங்கன்னா அவரை பற்றி பேசாத அருளாளர்களே கிடையாது. ஞானிகளும் சரி, அருளாளர்களும் சரி, எல்லாருமே கண்ணப்ப நாயனாரை பற்றி எல்லாருமே பேசியிருக்காங்க. அதில் குறிப்பாக மாணிக்கவாசகர் பாடுவார் திருவாசகத்தில் கோத்தும்பி பதியில், கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டர்லி பண்ணப்பணிந்து என்னை வாயென்ற வான்கர்ணை சுண்ண பொன்னிட்டிற்கே சென்றுதாய் கோத்தும்பி. தன்னோட கோத்தும்பி பதிகத்தில் அழகாக பாடுவார், கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்னை. எப்படின்னா கண்ணப்பனோட ஒப்பிடும் போது அந்த அன்பு நான்லாம் உனக்கு பக்தியா அப்படின்னு தன்னை வந்து, ஏன்னா அன்புனாவே கண்ணப்பனானார். அப்போ சொல்கிறார், சிறந்த அன்புனா கண்ணப்பனார், மிக மட்டமானதுன்னா தன்னோட ஒப்பிட்டுக்கிறார் மாணிக்கவாசகர். சிறந்த அன்புன்னா கண்ணப்பனானார். இதுலேயே உயர்ந்த ரொம்ப மட்டமானதுன்னா என்னோட அன்பு. இப்போ ஒரு 10 பசங்க இருப்போம், அதை டாப்பர் ஸ்டூடெண்ட்ஸ்னு பிரிப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருப்பாங்க. அப்போது இப்போ 9 பசங்களை கூட்டின்னு போயிட்டு இவரை மட்டும் அந்த பையனை மட்டும் விட்டுட்டு போயிட்டா எப்படின்றா போல், அப்போது அந்த கண்ணப்பன் ஒப்புதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என் ஒப்பி சொல்லுவாங்களே, பிடிக்கல தான் பரவாயில்ல ஒப்பி இட்டுன்ற மாதிரி அந்தமாரி இறைவன் வந்து என்னை ஆட்கொண்ட தருணத்தை வந்து வியந்து பாடுறாரு. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்னை கண்டபின்ட்டு கோத்தும்பி பதிகத்தில் கண்ணப்ப நாயனாரை பற்றி மாணிக்கவாசகர் பாடுவார். அவர் மட்டும் இல்லை, பட்டினத்து சுவாமிகள் சொல்லுவார், காலத்தி பதிகத்தில் சொல்லுவார், வாளால் மகவு அறிந்து ஊட்ட வல்லேல். ஏன்னா சிறு தொண்ட நாயனார் வந்து தன் குழந்தைய வந்து வாளால் அறிந்து ஊட்டினார். பிள்ளைக்கறி கேட்ட உடனே வந்து இறைவனுக்கு வந்து வாளால் அறிந்து ஊட்டினார். அடுத்து சொல்கிறார், 3 நாயன்மாரை சொல்லுவார் பட்டினத்து சுவாமிகள். மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன். இது யார்? நீலகண்ட நாயனாரை சொல்லுவார். ஏன்னா தன் மனைவி தன்னை தீண்டக்கூடாது, எம்மை தீண்டுவராயினும் திருநீலகண்டத்தின் மீது ஆணை என்னோடனே அந்த கல்யாணம் ஆகி திருமணமாகி ஒரு மாத காலத்திலே 50 வருடம் அந்த இளமையை துறந்து வாழ்ந்தார் அல்லவா. அந்தமாரி மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன். அப்படியெல்லாம் வந்து என்னால் வாழ முடியாது. அடுத்து நான் நாள் 6 நாள் பார்த்தீங்கன்னா எத்தனை நாள்? 6 நாள் தான். தின்னனார் எத்தனை நாள் பூஜை பண்ணார்? 6 நாள் தான். 6 நாளில் கண் அப்போ வல்லேன்.
இனி நான் உனக்கு என்ன செய்து நான் ஆளாவேன், உனக்கு தொண்டு செஞ்சு. ஏன்னா கண்ணப்ப நாயனார் தொண்டு செஞ்சு 6 நாளில் எந்த நாயன்மாருக்குமே கிடைக்காத ஒரு பார்த்தீங்கன்னா கண்ணப்ப நாயனாருக்கு கிடைச்சிது. அதை தான் சொல்லுவார். பல ஞானிகளும் அருளாளர்களும் ஞான சம்பந்தர், அப்பர் சுவாமிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவரோட பக்தியை பார்த்தீங்கன்னா பாராட்டாதவங்களே ஆள் இல்லை. அதனால தான் சுந்தரமூர்த்தி நாயனார் இவர் பாடும்போது கூட பார்த்தீங்கன்னா கலை மலிந்த சீர்நம்பி. கலைன்னா அன்பு, அந்த அன்பு பார்த்தீங்கன்னா மலிந்து கிடைக்குதுங்களாம். அந்த அன்பால் தானே இறைவனை வந்து பக்தியால் அடையிறதை விட அன்பினால் அடையலாம். கண்ணப்ப நாயனார் அன்பின் உச்சம். அதான் அன்பினால் அடைஞ்ச ஒரு நாயன்மார் பார்த்தீங்கன்னா கண்ணப்ப நாயனார். இப்படியே வந்து கண்ணப்ப நாயனாரோட சரிதம் முடியுது. இவரோட குரு பூஜை எப்போன்னு பார்த்தீங்கன்னா தை மாதம் மிருகஷீரம். இப்படியே கண்ணப்ப நாயனோட சரிதம் முடியுது. இவரோட குரு பூஜை பார்த்திங்கன்னா தை மாதம் மிருகஷீர நட்சத்திரத்தில் உலகமெல்லாம் இவரோட குரு பூஜையை கொண்டாடப்படுகிறது. கண்ணப்ப நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி.